வணக்கம். நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்மளோட மூலம் என்ன, இத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆழமான பயணத்துக்கு உங்கள நான் கூட்டிட்டு போறேன். இந்த விளக்கத்துல பிரபஞ்சத்தோட ஆரம்ப புள்ளியான அந்த சுத்தவெளியிலிருந்து நான்னு சொல்ற இந்த சுய உணர்வு வரைக்கும் நம்ம எப்படி வந்து சேர்ந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த வரியோட ஆரம்பிக்கலாம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க. இது சும்மா ஏதோ வார்த்தைகள் கிடையாதுங்க. இது ஒரு அழைப்பு. நம்ம இப்போ நுழைய போற ஒரு உணர்வு நிலைக்குள்ள போறதுக்கான ஒரு அழைப்பு. இந்த முழு பயணத்தோட மையமே ஒரே ஒரு கேள்விதான். ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ஆழமான கேள்வி. மனுஷங்க ஆயிரம் வருஷமா கேட்டுட்டு இருக்கிற கேள்வி. அது என்னன்னா, நான் யார்? சரி, இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம காலத்துல ரொம்ப பின்னோக்கி போகணும். பிரபஞ்சம்னு ஒன்னு உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வாங்க அங்கிருந்து ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி ஒன்னு இருக்கு இல்லையா? அதத்தான் சுத்த வெளின்னு சொல்றாங்க. ஆனா சுத்த வெளின்னு சொன்னதும் எதுவுமே இல்லாத ஒரு காலி இடம்னு நினைச்சுக்காதீங்க. அது அப்படி இல்ல. அது ஒரு எல்லையே இல்லாத வத்தாத ஒரு இருப்பு. தனக்குள்ள எல்லா ஆற்றலையும் எல்லா பிரஜையும் வச்சிருக்கிற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த நிலை அது. அப்படி ஒரு முழுமையான நிலையிலிருந்து முதற்பொருள் எப்படி உருவாச்சு? இங்கதான் படைப்போட முதல் அற்புதம் நடக்குது. அந்த சுத்தவெளி அதுக்குள்ள இருக்கிற சக்தியாலேயே தன்னைத்தானே இறுக்கிக்குது. ஒரு பெரிய செல்ஃப் கம்ப்ரெஷன் மாதிரி. அந்த பயங்கரமான அழுத்தத்துல கண்ணுக்கே தெரியாத, நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு சின்னஞ்சிறு துகள் உருவாகுது. அதுக்கு பேர்தான் இறைத்துகள். இதுதான் இந்த பிரபஞ்சத்துல உருவான முதல் பொருள். ஓகே, இப்ப இந்த ஒரே ஒரு துகள் இது எப்படி பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு பெரிய சக்தியை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு இறைத்துகளும் சுத்தி இருக்கிற அழுத்தத்தால பம்பர மாதிரி தன்னைத்தானே சுத்த ஆரம்பிக்குது, ரொம்ப வேகமா. இந்த சுழற்சியிலிருந்து தான் காந்தம்ங்கிற பிரபஞ்ச சக்தி உருவாகுது. இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிற மேக்னெட் மாதிரி இல்ல, இது வேற. இதுதான் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிற பிரபஞ்சத்தோட மூல ஆற்றல். இந்த காந்த சக்திக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுக்கு 2 முகம், ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு எதிரானது. ஒன்னு விலக்கும் ஆற்றல். இது என்ன பண்ணுனா எல்லா துகளையும் தள்ளி தள்ளி வைக்கும். அப்பதான் எல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சு போகாம தனித்தனியா இருக்கும். இன்னொன்னு சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். இது அப்படியே உல்டா, துகள்களை ஒன்னா இழுத்து சேர்த்து பெரிய பெரிய உருவங்களை உருவாக்கும். இந்த ரெண்டுமே இல்லனா படைப்பே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த 2 சக்தியும் சேர்ந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரபஞ்சத்தை கட்டுதுன்னு. முதல்ல இறைத்துகள். இந்த மாதிரி பல துகள்கள் சேர்ந்து விண், அதாவது அணு உருவாகுது. அப்புறம் இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்ன சேர்ந்து பஞ்சபூதங்களா மாறுது. கடைசியா இவையெல்லாம் ஒன்னு திரண்டுதான் நாம பாக்குற கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள்னு எல்லாமே உருவாகுது. ஒரு சின்ன துகள்ல இருந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சரி, இப்போ பிரபஞ்சம் தயாராயிடுச்சு, ஒரு ஸ்டேஜ் செட் பண்ண மாதிரி. இப்ப அடுத்து நடக்க போறது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல், உயிரோட தோற்றம். உயிரினங்களுக்குள்ள கருமயம்னு ஒன்னு உருவாகுது. அது என்னன்னா ஆன்மாவோட மையம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆன்மீக ஹார்ட் டிரைவ் மாதிரி. ஒரு உயிரினம் வாழ்றப்ப அதோட எல்லா அனுபவங்கள், செயல்கள், பதிவுகள் எல்லாத்தையுமே இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் இந்த தகவல்கள் கடத்தப்படும். நாம ஜீவன்னு சொல்றதும் ஆன்மான்னு சொல்றதும் இதத்தான். இப்போ இந்த கருமயமும் பிரபஞ்சத்தோட காந்த சக்தியும் ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ளும்போதுதான் உணர்வுகள் உருவாகுது. பரிணாம வளர்ச்சியில முதல்ல ஓரறிவு உயிரினம் தோன்றுது. அதுக்கப்புறம் படிப்படியா அழுத்தம், சத்தம், வெளிச்சம், சுவை, வாசனைன்னு 5 புலன்களும் ஒவ்வொன்னா உருவாகுது. இந்த பரிணாம பயணம் பல உயிரினங்கள் வழியா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கடைசியா இது ஒரு தனித்துவமான உயிரினத்துல அதோட உச்சத்தை தொடுது. அதுதான் மனிதன். மனுஷன மத்த எல்லா உயிரினங்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுற ஒரே விஷயம் அந்த 6வது அறிவு தான். 6வது அறிவுன்னு சொன்னதும் ஏதோ சூப்பர் பவர்னு நினைக்க வேண்டாம். அது பகுத்தறிவு. ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு பாக்குறது, அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வர்றது. முக்கியமா இந்த பிரபஞ்சத்தையே பார்த்து நான் யாரு, இங்க என்னோட இடம் என்னன்னு கேள்வி கேட்கிற திறன் தான் அந்த 6வது அறிவு. இப்ப பாருங்க, இவ்ளோ பெரிய பிரபஞ்ச வரலாற்ற பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரலாம். முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அதுக்கு நான் யார் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விக்கான பதில தேடித்தான் இவ்ளோ பெரிய பயணம் நடந்திருக்கு. கோடிக்கணக்கான வருஷ பரிணாம வளர்ச்சியே இதுக்காக தான். அப்போ பதில் என்ன?
ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பிரபஞ்சத்தோட தொடக்கத்துல இருந்து வேற ஒரு ஆள் கிடையாது. எல்லாம் எங்க ஆரம்பிச்சதோ அந்த சுத்தவெளி, அதோட ஒரு நேரடியான உருமாற்றம் அடைஞ்ச வெளிப்பாடுதான் நீங்க. ஆமா, அதுதான் நீங்க. இதத்தான் நம்மளோட பழமையான ஞானம் சொல்லுது. நம்மளோட தனிப்பட்ட பிரக்ஞையும் பிரபஞ்சத்தோட பிரக்ஞையும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. இதத்தான் ரொம்ப அழகா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க. நானே பிரம்மம். இப்ப இந்த அட்டவணைய பாருங்க. இது நம்மளோட முழு பயணத்தையும் சுருக்கமா சொல்லுது. ஆரம்பத்துல இருந்த சுத்த வெளியிலிருந்து பரிணாமம் மூலமா தன்னை தானே உணர்ற 6வது அறிவு கொண்ட மனுஷனா நாம நிக்கிறோம். என்ன ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாருக்கும் ஒரே மூலம்தான்னு புரிஞ்சுக்கிட்டா, ஒவ்வொருத்தரோட கர்மையும் பிரபஞ்சத்தோட காந்தப்புலம் மூலமா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும். இது வெறும் பிலாசபி இல்ல, நிஜம். நாம எல்லாருமே ஒரே கடல்ல இருக்கிற அலைகள் மாதிரி. எல்லாமே ஒண்ணுதான். கடைசியா ஒரு கேள்வி. இந்த பிரபஞ்சத்தோட மொத்த வரலாறும் கோடிக்கணக்கான வருஷ பரிணாம வளர்ச்சியும் உங்களை உருவாக்குறதுக்காக நடந்திருக்குன்னா, அப்போ உங்களோட பயணத்தோட நோக்கம் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க யோசிங்க. இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம்.